அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சுவையான இறால் பிரியாணி உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். மறக்காமல் நியூவாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சாதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுது. நான் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக ப்ளைட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் வெங்காயம் தயிர் பச்சடி வச்சேன். அது கூட ஒரு முட்டையும் சேர்த்து சாப்பிடணும் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரியாணி எப்போவுமே பிடிக்கும். இப்போ நான் அரிசி ஒரு 1/2 ஹவரில் 1 மணிக்கூர் நான் ஊற போட்டேன். இது புழுங்கல் அரிசியாக்கும். அதில் தான் நான் செய்ய போகிறேன். 3/4 கிலோ இறால் மீன் நான் வாங்கியிருந்தேன். அதை இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மண்டை இப்படி எடுத்துட்டு இந்த சைடில் உள்ள அந்த ஓடை நம்ம அப்படி எடுக்கும்போது நல்ல லைட்டாக எடுக்கும்போது அது அப்படியே வெளியே வந்துடும். இப்போ நான் ஒரு கத்தி வச்சு மேலே உள்ளதை இந்த ஒரு மாதிரி புழு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இல்லைன்னா நமக்கு வயிறு வலியெல்லாம் வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள மண்டை இருக்குது தெரியுமா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மெயின். அதையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். இப்போ இதில் உள்ள மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 ஏலக்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஒரு 4 பச்சை மிளகு, ஒரு 10 பல் பூடு, ஒரு துண்டு இஞ்சி. இது சாயங்காலமே வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தேன். என்னால் முடியலை, அதனால தான் நான் போடாமல் இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டது, சாரி. 1 ஸ்பூன் வத்தல் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பு. இப்போ இதில் கோகோனட் ஆயில் விட்டு தான், நான் தண்ணி விடலை, கோகோனட் ஆயில் விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மறந்துட்டேன், அதனால் மல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டு நான் திரும்ப 2வது அரைச்சி இப்போ நம்ம இறாலில் மசாலா பிரட்டி விட்டுடலாம். காஷ்மீர் சில்லி வேணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. நான் அது சேர்க்கலை. நார்மல் இது கூட ஒரு பாதி லெமன் ஜூஸ் விட்டு மசாலா பிடிக்கிறதுக்காக 1 மணிக்கூராக நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் எடுத்துகிட்டு அதில் எப்பவும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில். இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்க்கும்போது எல்லாம் நிறைய போடக்கூடாது, எல்லாமே ஒவ்வொரு துண்டு துண்டாக போடணும். ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கிடணும். இப்போ ஒரு பாதி நீளத்தில் வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு பாதி கேரட்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு, இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம எப்போவும் கீ ரைஸ் வைக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை இதில். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்பூன் வச்சு தானே நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கொதித்த எண்ணெய் இருக்கு, நான் கெட்டிலில் கொதிக்க வச்சு இப்போ முழுகிற அளவுக்கு நான் விட்டு வச்சுருவேன். பாருங்கள், இந்த அரிசியும் தண்ணியும் முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இதில் பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அரிசி புழுங்கல் அரிசி ஆனதுனால குக்கரில் நான் போடுறதுனால ஒரு 2 விசில் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது அதுக்கப்புறம் இது ரைஸ் ரெடி ஆகிட்டு நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்காக பக்கத்து அடுப்பில் நான் கோகோனட் ஆயில் விட்டு வச்சேன். விட்டு வச்சதுக்கப்புறம் அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அப்போ மசாலா நல்லா ப்ரான் நல்லா பிடிச்சி ஜூஸியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது கூட மல்லி இலையும் புதினா இலை எதுவாக இருந்தாலும் கறிவேப்பிலை எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் கிள்ளி போட்டு நல்லா ஒரு மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே ஆயிலில் நான் அந்த மண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரைஸு கூட வச்சு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதே ஆயிலில் நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கும்போது சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்து ரைஸ் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சுது. நான் இப்போ லைட்டாக கிளறிட்டு ஒன்றும் பாதியும் ஒட்டாமல் இருக்குதான் நம்ம லெமன் ஜூஸ் விட்டோம். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ரைஸ். அதுக்கப்புறம் வேற ஒரு கடாய் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த கோகோனட் ஆயில் வந்து அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை அந்த ஒரு மாதிரி இந்த கரிஞ்சதெல்லாம் கிடக்கும், அதனால் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்தேன். இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டுட்டு அதுக்கப்புறம் அதே ஆயிலில் ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு, இதை அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். திரும்ப திரும்ப சாப்பிடணும் போலே இருக்கும் பார்த்துங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கறிவேப்பிலை கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி பழம், தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மல்லி இலை புதினா இலை எல்லாம் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிடுங்க. நம்ம மசாலாலேயும் அரைச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் மீடியமாக சேர்த்தா போதும். இப்போ கறி மசாலா இருந்தால் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. இது நான் ஆச்சி கறி மசாலா வந்து 10 ரூபா பாக்கெட்டு கடையிலேருந்து வாங்கினது. உங்கள் கையில் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ அரை ஸ்பூன் வந்து நான் பெப்பர் வந்து சேர்த்துட்டேன். வத்தல் பொடி சேர்க்கல, ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால காரத்துக்கெல்லாம் நான் பெப்பர் தான் இப்போ சேர்க்குறது. இப்போ ப்ரான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டாச்சு. கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கணுங்க. தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கொதித்த வெந்நீர் ஒரு அரை கப்பு வந்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வந்து நல்லா வீட்டி நல்லா மசாலா நல்லா கிளறி நம்ம பச்சை வாசனை எல்லாம் போன உடனே அதை எடுத்து இப்போ வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எல்லாம் வந்து நல்லா ஆறி போயிருக்கி அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து 2 லேயராக வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு லேயராக்கு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம மசாலா இருந்து இல்லையா, அது கேரட்டு மல்லி இலை புதினா இலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கரம் மசாலாயும் சேர்த்துக்கிடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அதையும் போட்டு இப்போ 2வது லேயரும் இதே மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ மல்லி இலையும் போட்டாச்சு, கொஞ்சம் கரம் மசாலா இதுக்கு மேலேயும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு தோசை கல் அரை மணிக்கூர் ஹீட் பண்ணிக்கிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை கொண்டு வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் கீ இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து 2 சொட்டு அதில் இந்த ரைஸுக்கு மேலே விட்டுக்கிடுங்க. அப்போ நல்லா கபகபாக மணக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி